ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தக்காளி ஊறுகாய் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு நிறைய போட்டுக்கலாம். பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பூண்டு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா திரண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி போட்டுக்கலாம். போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளி வத்தல் நல்லா வற்றி வந்திருக்கு. தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் சாதத்தோடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.